தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவரும் நிச்சயமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவ நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நாளை மிகவும் பிரசித்தமாய் பாடி ஆராதித்து அவரை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம அறிந்த ஒரு காரியம். 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதுதான் சரித்திரம். சரித்திரத்திலே இதை யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் மாற்றவும் கூடாது. ஏனென்றால் அவர்தான் ஜீவன் உண்டாக்குகிறவர், அவர்தான் ஜீவனை எடுக்கிறவர். அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும். அன்றருக்கு சோத்திரம். தேவ நாம் மையப்படாத அன்பான தேவ பிள்ளையிலிருந்து உயிர்த்தெழுந்த நாளிலே நான் ஆண்டவருடைய நாமத்தினால் சத்திய வசனத்தை சொல்லுவதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் சத்திய வசனங்களை தியானித்து அவருக்குள் பலப்படுவது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்திய வசனம் நமக்கு பிழைப்பை உண்டாக்குறது. சத்திய வசனம் நமக்கு ஜீவனை உண்டாக்குறது. சத்திய வசனம் நமக்கு மெய்ப்பொருளை காண வழி செய்கிறது. சத்திய வசனம் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்வென்றால், ஆண்டவர் நமக்காக மரித்ததை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். அதே போல நமக்காக உயிர்த்தெழுந்ததை நாம் மிக மிக சந்தோஷமாய், அது மகிழ்ச்சியாக அதில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில நம்ம பங்கு கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளாக பெருக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்துவம் ஒன்றும் இருந்திருக்காது. கிறிஸ்துவத்துடைய நம்பிக்கையே பிரதானமான மிக முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தான் பிரதானமான முழுமையான ஒரு நம்பிக்கை. ஆகவே அந்த நம்பிக்கை வேதம் சொல்வது, கிறிஸ்துவை தேவன் எழுப்பினாரோ அப்படியே தேவன் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே நம்மையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்படுதுங்க. இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் கிறிஸ்து உயிர்த்தெழ செய்வார். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இருப்போம். கர்த்தர் நல்லவர், தேவன் நாம் பயப்படாத. இப்பொழுது ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுடைய வாழ்த்துதலை கூறி விடைபெற விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், தேவநாமம் மையப்படுவதாக. முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் நடந்த காரியங்கள். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 5வது வசனம். அன்றைக்கு சோதரம், தேவநாமம் மையப்படுவதாக. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன் என்று சுதன் என்றும் தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தனால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அன்றைக்கு சோத்திரம். தேவநாமம் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததுனால தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு சோத்திரம். பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். என்ன குமாரனுங்க? தேவகுமாரன். தேவன் யாருங்க? இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அவர் தான் எல்லாம். அவருக்கு பிள்ளை ஒன்று இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ தேவன் தம்முடைய குமாரன் என்பதை நிரூபித்திருக்கிறார். எதனால? இயேசு உயிர்த்தெழுந்ததுனால. அப்போ பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க கிறிஸ்துடையவர்கள், கிறிஸ்து உங்களுடைய, கிறிஸ்து தேவனுடையவர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நீங்க கிறிஸ்துடையவர், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, அப்போ நம்ம கிறிஸ்துவோட இருக்கிறப்பனால கிறிஸ்து என்னென்ன இந்த பூமியில செஞ்சாரோ அத்தனை காரியங்கள் நம்ம அனுபவிக்க முடியும், அத்தனை காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அத்தனை நற்கிரிகளை நம்ம செய்ய முடியும். அன்றருக்கு சோத்திரம். அவருடைய குணாதிசயம் நமக்குள்ள வெளிப்பட முடியும். அவருக்குள்ள தெய்வீக தன்மைகள் நமக்குள்ள வெளிப்பட முடியும். ஆகவே நாம் அவர் உயிர்த்தெழுந்ததுனால நாம் கிறிஸ்துவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று உயிர்த்தெழுந்ததுனால தேவனுடைய குமாரன் என்று பலமாக ரூபிக்கப்பட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, 2வது காரியம், மனித
மீட்புக்கான இயேசுவின் மரணம் நமக்கு மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தனால மனிதனுக்கு உண்டான மீட்பு வெளிப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு சோதரம் மனிதனுக்கான மீட்பு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்தனால நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவருக்கு சோதரம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல. ராமன் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரென்று எழுப்பப்பட்டது போல என்று சொல்லிவிட்டு நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுக்கு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று எழுதப்படுது. உலகம் மாம்ச சிந்த அழிவின் காரியம், பலவிதமான உபத்திரவு தான். ஆனா கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது. எதனால் எழுப்பப்பட்டனா மகிமையினால் எழுப்பப்பட்டிருக்கிறார். இப்ப நாம புதிதான ஜீவனுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படும் போது நம்முடைய மீட்பு கிறிஸ்துவின் மரணத்தோட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோட ஒப்பனையாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல 1 கொரிந்தியர் 15:17 விதமாய் பவுல் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவிட்டால் நம்முடைய விசுவாசமும் விருதாக இருக்குமே. சோத்திரம் வீணா இருக்குமே. நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே இருப்பீர்களே. கிறிஸ்து எழுந்திருக்கவிட்டால் பவுலுடைய விசுவாசமும் நம்முடைய விசுவாசமும் வீணா இருக்குமே. இன்னும் நாம் பாவத்தில் இருப்போமே. அப்ப கிறிஸ்து எழுந்தது எதுக்குன்னா நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க, பாவத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுக்க கிறிஸ்து எழுந்தருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நாம் மகிமைப்படதாக. அடுத்த தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவமே தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவராக காணப்படுகிறது. அந்த தடுப்பு சுவரை இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே அவர் தேவாலயத்தின் சிறைச்சேலையை 2ஆக கிழிந்தது. சோத்திரம். இந்த பகல் நேரத்தில் பூமியெல்லாம் அந்தகாரப்பட்டிருக்கிறது. பூமியெல்லாம் காரிருள் நிரம்பி இருக்கிறது. இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதருக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அந்த நேரத்தில் தேவாலயத்தின் சிலை 2ஆக கிழிந்தது. அப்போ பாவத்தோடு இருக்கிற மனுஷன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, பலி செலுத்த முடியாது. ஆனால் கிறிஸ்து மரித்ததுனால, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால பாவமுள்ள மனிதன் தேவ நீதியை பெறும்படியாக, தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் பலிபீடத்திலே சேரலாம் என்கிற ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு வெளிக்காட்டியிருக்கிறது. அப்போ கிறிஸ்து எழுந்திருக்க விட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். அதே போல நாம் இன்னும் பாவத்திலேயே இருப்போமே. பாவம் என்னங்க? பாவத்தின் பிரதிபலன், பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டது. அன்றைய பிள்ளைகளை, தேவ ஜனமே, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு ஜீவனை, நித்திய ஜீவனை இயேசு சிலுவையிலே மரணத்தினால உயிர்த்தெழுந்ததினால ஆண்டவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு சோதனை. அதே போல 3வது ஒரு காரியம், வேத சத்தியத்தை உறுதி செய்கின்றது. இயேசு உயிர்த்தெழுந்திருப்பது எதை உறுதி செய்யுங்க? வேத சத்தியத்தை உறுதி செய்திருக்கிறது. அன்றைக்கு சோதரம். சங்கீதம் புஸ்தகம் 16:10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவன் அழிவை காண விட்டீர். பாதாளத்தில் விட மாட்டாராம். பரிசுத்தவன் அழிவை காண விட மாட்டீர் என்று எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய அழிவை தேவன் விரும்பவில்லை. அன்றைக்கு சோத்திரம். அவருடைய அழிவை மாத்திரமல்ல, முழு மனுக்குலத்தின் அழிவையும் தேவன் விரும்பவில்லை. அதனாலதான் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி
எல்லாருக்கும் தேவ நீதியை பெற்றுக் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 24:46 வசனத்தை உங்களுக்கு வாசித்து என் வார்த்தையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் 24 லூக்கா 24:46 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தெழுந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருக்கிறது. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தெழுந்து எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறதே. கிறிஸ்து எழுந்தருளிவிட்டார். எழுதியிருக்கிறபடி வேத வாக்கியங்கள், சத்தியங்கள் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதின் பிரகாரம் அவருக்கு அந்த காரியங்கள்லாம் நடந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, இந்த உயிர் தந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு இயேசு தேவகுமாரன் என்று அவர் உயிர் தெழுந்தனாலே அறியப்பட்டார். அது மாத்திரம் மனு குலத்திற்கு மீட்பு உண்டாவதற்கு அவர் மரணமும் அவருடைய உயிர் தெழுதலும் பங்கு உள்ளதாக இருக்கிறது. அடுத்து வேத சத்தியத்தை உறுதி செய்யும்படி இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிப்போம், நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம். உங்கள் வாழ்க்கையில புதைந்து கிடக்கிற, சிறழிந்து கிடக்கிற, ஒன்றுமில்லாத இருக்கிற எல்லாவற்றையும் இந்த உயிர் தந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்து உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கின்ற இயேசு எங்களுக்கு ஆண்டவருடைய மரணத்தினால, உங்க உயிர் தெழுதினால உண்டான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் இயேசு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உங்க உயிர் தெழுதலின் வல்லமை, உங்க உயிர் தெழுதலின் பிரசன்னம் வல்லமாய் இறங்குவதாக பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.